வாழ்க வளமுடன். மகிமை பொருந்திய கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து ஐயப்பனுக்கு விரதத்தை கடைபிடித்து வருகின்றார்கள். சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு கோயிலுக்கு சென்று துளசி மணி மாலை அணிந்து விரதம் தொடங்கியுள்ளார்கள். எந்த முறையில் ஐயப்பனுக்கு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும், இருமுடியின் மகத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த ஆன்மீக பதிவினில் நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம். இணைந்திருப்போம் ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனலோடு. நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். சபரிமலை செல்பவர்கள் ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க வேண்டும். கருப்பு, நீலம், பச்சை, காவி போன்றவற்றில் ஏதாவது ஒரு நிற வேட்டி சட்டையை அணிய வேண்டும். கார்த்திகை முதல் நாள் பெற்றோரை வணங்கி அவர்களின் அனுமதி பெற்று குருசாமியின் கரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் மூலமும் மாலை அணிந்து கொள்ளலாம். பிரம்மச்சரிய விரதம். அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி 108 சரணம் கூறி பூஜை செய்ய வேண்டும். இதேபோல சூரியன் மறைந்த பிறகு மாலையில் நீராடி 108 சரணம் கூறி ஐயப்பனுக்கு பூஜை செய்ய வேண்டும். குளிப்பதற்கு சோப்பு உபயோகிக்கக்கூடாது. இரவில் தூங்கும்போது தலையணை, மெத்தை உபயோகிக்கக்கூடாது. பகலில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும். பிரம்மச்சரிய விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இது மனோ வலிமையை பெருக்கி மனித வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உதவுகிறது. அதுவும் தவிர மாதர்கள் யாவரையும் மாதாவாக காண வேண்டும். மாதவிலக்கான பெண்களுடன் பேசுவதோ பார்ப்பதோ கூடாது. சைவ உணவு மட்டும் உண்ண வேண்டும். மது அருந்தக்கூடாது. பீடி, சிகரெட், பான் மசாலா போன்றவற்றை அறவே நீக்கிவிட வேண்டும். திரிகரண சுத்தி, மனம், பாக்கு, செயல் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். ஐயப்பனை எண்ணத்தில் எப்பொழுதும் மனதில் நினைத்து பக்தி பூர்வமாக ஐயப்பன் பாடல்களை முணுமுணுத்து கொண்டே இருந்தால் எண்ணங்கள் தூய்மையாகும். செய்யும் செயல்களும் பேசும் பேச்சுக்களும் நல்ல விதமாக அமையும். சண்டை சச்சரவுகளில் கலந்து கொள்ளக்கூடாது. எல்லோரிடமும் சந்தோஷமாக பழக வேண்டும். காமம், கோபம், கஞ்சத்தனம், மோகம், அகம்பாவம், துவேஷம் முதலிய குணங்களை குறைப்பதற்கு உதவ எப்பொழுதும் ஐயப்பன் திருநாமத்தை உறுதுணையாக கொள்ள வேண்டும். பக்தனின் நெஞ்சினில் எப்பொழுதும் நிறைந்து நிற்பது ஐயப்பனின் பேரொளி திருவுருவமே ஆகும். உரையாடும்போது சுவாமி சரணம் என்று சொல்லி தொடங்குவதும் முடிக்கும் போதும் சாமி சரணம் என்று சொல்லி முடிப்பதும் நன்மைகளை தரும். ஒரு ஐயப்ப பக்தரை வழியில் காண நேர்ந்தால் அவர் தெரியாதவராக இருந்தாலும் சாமி சரணம் என்று வணங்க வேண்டும். சாமி விரதம். மாலை அணிந்து காணப்படும் ஆண்களை ஐயப்பன் என்றும், பெண்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டன் என்றும், சிறுமிகளை கொச்சி சுவாமி என்றும் அழைக்க வேண்டும். குடை, காலணிகள், சூதாடுதல், சினிமாவுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். விரத காலங்களில் உணவின் அளவை குறைத்து உடலையும் குறைத்து கொள்ள வேண்டும். மார்கழி மாதத்தில் 15 நாட்களாவது ஒருவேளை உணவை விடுத்து விரதம் இருக்க வேண்டும். கன்னி பூஜை. இலையில் சாப்பிடுவது நல்லது. உணவு உண்ண ஆரம்பிக்கும் போது ஐயப்பனை மனதில் நினைத்து சரணம் கூறி சாப்பிட வேண்டும். கன்னி சுவாமிகள் கன்னி பூஜை நடத்த வேண்டும் அல்லது ஒரு சுவாமிக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். விரத காலங்களில் இயன்றவரை அன்னதானம் செய்வது சிறப்பு. நெருங்கிய இரத்த தொடர்பு உள்ள தாய், தந்தை, சகோதரிகள் போன்றவர்களின் மரணம் ஏற்படுமாயின் மாலையை கழற்றிவிட வேண்டும். பூஜை, பஜனைகள். பெண்கள் ருதுமங்கல சடங்கிற்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ சென்று கலந்து கொள்ளக்கூடாது.
விரத காலங்களில் தலைமுடியை வெட்டி கொள்வதோ ஷேவிங் செய்வதோ கூடாது. மாலை அணிந்த எந்த ஐயப்பன் வீட்டிலும் உணவு அருந்தலாம். கடைகளில் சாப்பிடுவது, தெருக்களில் விற்கும் பலகாரங்களை உண்பது கண்டிப்பாக கூடாது. பக்தர்கள் நடத்தும் ஐயப்ப பூஜை பஜனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். இருமுடியின் மகிமை. சபரிமலையையும் அங்கே வீற்றிருக்கும் ஐயப்பனையும் நினைத்தால் உடனே நம் நினைவுக்கு வரும் முதல் விஷயம் இருமுடிதான். ஐயப்பன் வழிபாட்டில் இருமுடி மிகவும் புனிதமானது. தனது உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக்கி மனம் உருகி ஐயப்பனை வேண்டும் பக்தர்கள் ஐயப்பனின் திருமேனி அபிஷேகத்திற்குரிய நெய்யையும் பூஜை பொருட்களையும் கட்டி சுமந்து செல்லும் பையைத்தான் இருமுடி என்கின்றோம். இருமுடியை கோயிலில் வைத்தும் கட்டலாம், வீடுகளில் வைத்தும் கட்டலாம். வீடுகளில் வைத்து இருமுடி கட்டும்போது அந்த ஐயப்பனே அங்கு வாசம் செய்வதாக ஐதீகம். இருமுடி கட்டும் நாளில் வீட்டை சுத்தப்படுத்தி ஐயப்பன் படத்தை மலர்களால் அலங்காரம் செய்து படத்தின் முன்பு நெய் விளக்கேற்றி வைக்க வேண்டும். இருமுடி கட்டுவதற்காக வரும் குருசாமியை வாசலில் பாத பூஜை செய்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். குருசாமி வந்ததும் பூஜைகளை தொடங்குவார். அப்பொழுது ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை பாடுவார்கள். இருமுடி கட்டிக்கொள்ளும் ஐயப்ப பக்தர் குருசாமியின் அருகில் ஐயப்பன் படத்திற்கு முன்பு அமர்ந்து இருக்க வேண்டும். தேங்காயில் நெய் நிரப்பத் தொடங்கும் போது நமது பிரார்த்தனைகளோடு சாமியே சரணம் என்றபடி தேங்காயில் நெய்யை நிரப்ப வேண்டும். வீட்டில் யாராவது நெய் நிரப்ப விரும்பினால் அவர்களும் தேங்காயில் நெய் நிரப்பலாம். நெய் நிறைந்ததும் அதை மூடி சந்தனம் குங்குமம் பூசி ஒரு சிறிய பையில் வைப்பார்கள். அதற்குள் காணிக்கை பணமும் அன்னதானத்துக்கு சிறிதளவு அரிசியும் வைக்கப்பட்டிருக்கும். மற்றொரு சிறு பையில் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் மஞ்சள் பொடி, பன்னீர், தேன், சந்தன பிள்ளைகள், குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பேரிச்சம்பழம், உலர்ந்த திராட்சை, முந்திரி, கற்கண்டு, அச்சு வெல்லம், அவல், பொரி, கடலை, மிளகு, கல் உப்பு, எலுமிச்சம்பழம், வெற்றிலைப்பாக்கு, பாசிப்பருப்பு, வளையல், கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை துணி ஆகியவை இடம்பெற்றிருக்கும். முன்முடியில் இருமுடியில் முன்பக்கம் இருக்கும் கட்டு நெய், தேங்காய் மற்றும் பூஜை பொருட்கள் வைத்து கட்டப்படும். பின்முடிக்குள் சபரிமலை தரிசனம் முடிந்து திரும்பும்போது 18ஆம் படி அருகில் உடைக்கவும் வீட்டின் முன்பு உடைக்கவும் 2 தேங்காய்களும் மற்றும் மாலை அணிந்தவருக்கு தேவையான பொருட்களும் வைத்து கட்டப்பட்டிருக்கும். வசதி வாய்ப்புகள் இல்லாத முன்காலத்தில் இருமுடியின் பின்முடியில் சமையலுக்கு தேவையான அரிசி மற்றும் வழியில் சாப்பிடுவதற்கு தேவையான உணவுப் பொருட்களை சுமந்து சென்றிருக்கின்றார்கள். இருமுடி கட்டி முடித்ததும் வீட்டில் நம்மால் முடிந்த அளவு அன்னதானம் வழங்கலாம். இருமுடி கட்டை குருசாமி தூக்கி நமது தலையில் வைக்கும் பொழுது அவரது பாதங்களை தொட்டு வணங்க வேண்டும். தலையில் இருமுடியை சுமந்ததும் வீட்டு வாசலில் தேங்காய் உடைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் தலையில் இருமுடி கட்டும் மனதில் ஐயப்பன் நினைவுமாக புனித யாத்திரையை தொடங்க வேண்டும். இதனால் ஆண்டுதோறும் வீடுகளில் சகல ஐஸ்வர்யங்களும் அதிகரித்து ஆண்டவனின் அருளும் நிறைகிறது. இந்த முறையில் சபரிமலை ஐயப்பனின் விரதத்தை கடைபிடித்து அவர் அருள் பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.